أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله بسم الله الرحمن الرحيم سورة قمر நம்ம பார்க்க போறோம் 54வது அத்தியாயம். இது மக்காவுல இறக்கப்பட்ட ஒரு சூரா. சுப்ஹானல்லாஹ். இதுவும் இந்த சந்திரனை பத்திய செய்திகள். விஞ்ஞான ரீதியா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்திரன் எப்படி முழுமையடைந்து தேய்ந்து பிறைகளை காட்டுது, காலம் கட்டக்கூடிய கருவியா இருக்கு, இந்த மாதிரி அப்படி கணக்கு பண்ணி அவ்வளவு அற்புதமா இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் இல்லாம இதை போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்போ தர்ஜுமா கிளாஸ் முடிக்கவும் செய்யணும் அப்படிங்கறதுனால இதோட விரிவாக்கம் தப்சீர்கள்லாம் வரும்போது நிச்சயமா இந்த டீட்டெயில்ஸா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கூடிய அல்லாஹ் இந்த துஆவோட இந்த அத்தியாயத்துல என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யுகமுடிவு நாளின் நெருக்கம், சான்றுகளை மறுக்கும் இணை வைப்பாளர்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தோட நிலை, ஆது கூட்டத்தாருடைய நிலை, சமூது கூட்டத்தார் பற்றிய குறிப்பு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தோட எச்சரிக்கை ஏற்க மறுத்தது, பிராவுனுடைய சமுதாயத்தார் நடந்து கொண்ட விதம், ஆக முந்தைய சமுதாயத்தால் அரைக்கப்பட்ட வரலாறு முதலான விழிப்புணர்வு செய்தி இந்த சூறாவுல இடம்பெறுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அழகா கிராமர் படிச்சு விளங்கக்கூடிய கவிதைகள் உள்ள காலம் இல்லையா அப்ப அவங்களுக்கு அழகான முறையில சொல்றதுக்காக இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்திலயும் ஒரு சுவையை வச்சிருக்கான். அதுல இந்த கமர் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ராவுல முடியக்கூடிய அழகான மொழி ஆர்வலர்களுக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயமா இந்த சூறாவை நம்ம அமைச்சிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். ஜவாஹிரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமைக்கான நேரம் நெருங்கிவிட்டது, மேலும் சந்திரன் பிளந்து விட்டது. ஆனால் இந்த மக்களின் நிலைமை என்னவெனில், எந்த சான்றினை பார்த்தாலும் புறக்கணிக்கின்றார்கள். மேலும் இது எப்போதும் நடைபெறுகின்ற சூனியம்தான் என்றும் சொல்கின்றார்கள். இவர்கள் இதனையும் பொய்யென கூறிவிட்டார்கள். மேலும் தங்கள் மன இச்சைகளையே பின்பற்றினார்கள். ஒவ்வொரு விவகாரமும் ஒரு முடிவை அடைந்தே தீரும். மேலும் இவர்களிடம் முந்தைய சமுதாயங்களின் செய்திகள் வந்துவிட்டிருக்கின்றன. அவற்றில் வரம்பு மீறிய நடத்தையை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு போதுமான படிப்பினைகள் உள்ளன. மேலும் அறிவுரையின் நோக்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றும் விவேகமும் உள்ளது. ஆனால் எச்சரிக்கைகள் இவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை. ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், மறுமை நாளுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு, அதுக்காக சந்திரன் பிளந்துருச்சு. இந்த மக்கள் நிலைகள் எப்படி இருக்கு தெரியுமா? எந்த சான்ற பார்த்தாலும் புறக்கணிக்கக்கூடியவங்களா இருக்காங்களே. அது எப்போ நடைபெறும்? அது சூனியம்தான் சொல்றாங்களே. அது இது பொய்ன்னு கூறிட்டு தங்க மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கிறாங்களே. ஒவ்வொரு விவகாரமும் முடிவு அடைஞ்சே தீரும். கண்டிப்பா உங்களுக்கு முடிவு இருக்குது. பொய்ன்னு சொல்லக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு முந்திய செய்திகள் வரலையா? அவங்களுடைய நடத்தையில எல்லாம் உங்களுக்கு படிப்பினை இல்லையா? அறிவுரையின் நோக்கத்தை முழுமையா நிறைவேற்ற விவேகமும் அதுல இருக்குதே. ஆனா எச்சரிக்கை உங்களுக்கு எந்த ஒரு பலனையுமேவா கொடுக்கல. எங்களுக்கு இந்த எச்சரிக்கை எல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக ஆக்கி வையா அல்லாஹ். ஆமீன். அடுத்த எனவே நபியே, இவர்களை பொருட்படுத்தாதீர். மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அழைக்கும் நாளில் மக்கள் பயந்த பார்வைகளுடன் தங்களுடைய மண்ணறைகளிலிருந்து வெளிவருவார்கள். சிதறிய வெட்டுக்கிளிகளைப் போல் அழைக்கக்கூடியவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். உலகின் இதனை மறுத்து கொண்டிருந்த அதே நிராகரிப்பாளர்கள் அப்போது கூறுவார்கள், இந்த நாளோ பெரும் கடினமானதாக இருக்கின்றதே. இவர்களுக்கு முன்பு நூகின் சமுதாயத்தினர் பொய்யென தூற்றினர். அவர்கள் நம் அடியாரை பொய்யர் என தூற்றினார்கள். இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். மேலும் அவர் மிக மோசமாக மிரட்டப்பட்டார். இறுதியில் அவர் தம் அதிபதியை அழைத்தார். நான் தோற்று போய் இருக்கின்றேன், நீ இப்போது இவர்களை பழி வாங்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். பொய்ன்னு சொன்னீங்களாப்பா? எதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்க, நிராகரித்தீங்க? அதனால பாத்துட்டீங்களா? நபியே, இவங்களை பொருட்படுத்தாதீங்க.
பெரும் பழிப்புக்குரிய விஷயத்த இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வெறுப்புக்குரிய விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு அந்த நாள்ல நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்களேன். நபியே, இவங்களை பொருட்படுத்தாதீங்க. மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அந்நாளில் அழைப்பார். அந்த அழைப்பை பார்த்து பயந்து பார்வைகள்லாம் மருண்டு அப்படியே மண்ணறைவையில் அந்த கபர்கள்ல இருந்து சிதறிய வெட்டுக்கிளி மாதிரி ஓடி வருவாங்க. அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளரின் பக்கம் அந்த நிராகரிப்பாளர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்தோ இது பெரிய கடினமான நாளா இருக்கே. நீங்க பாருங்க, இதைத்தானே நீங்க பொய்ன்னு சொன்னீங்க, இதைத்தானே மறுத்தீங்க, இதைத்தானே ஏத்துக்க மாட்டேன்றீங்க, இதைத்தானே உதாசீனப்படுத்தி வாழ்ந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு கடினமாவா இருக்கு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலையும் நம்மளோட பேசுறான் பாத்தீங்களா? நிதர்சனமான உண்மையில சொல்றான் பாத்தீங்களா? மறுத்து வாழக்கூடிய மக்களே, இனிமேல் படிப்பினை பெறணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் இந்த அழகான படிப்பினை ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், நூகுடைய சமுதாயம் பொய்ன்னு சொன்னாங்க, தன்னுடைய அடியார பொய்ன்னு மறுத்தாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, மோசமா மிரட்டினாங்க அவங்கள. அவர் கடைசியில என்ன செஞ்சாரு? வேற வழியே இல்லை, தன்னுடைய ரப்ப கூப்பிட்டு, யா ரப்பே, இந்த மக்கள்கிட்ட நான் தோத்து போயிட்டேன் யா அல்லாஹ், இவங்களை நீ பழி வாங்கு. எத்தனை ஆண்டு? 1 வருஷம், 2 வருஷம், 50, 100 வருஷமா? 1050 வருஷம் முடியலையா அல்லான்னு சொன்ன செய்தி உங்கள்கிட்ட வரலையா? அடுத்ததான், அப்போது வானின் வாயில்களை திறந்துவிட்டு மழையை கொட்ட செய்தோம். மேலும் பூமியை பிளந்து அதனை நீரூற்றுகளாக மாற்றிவிட்டோம். மேலும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக இந்த தண்ணீர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டது. மேலும் மரப்பலகைகளால் செய்யப்பட்டு ஆணிகள் அறையப்பட்டதில் கப்பலில் நாம் நூகை ஏற்றினோம். அது நமது கண்காணிப்பில் சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு நாம் அளித்த பிரதிபலனாகும் இது. அவமரியாதை செய்யப்பட்ட அந்த மனிதரின் நிமித்தம் அந்த கப்பலை நாம் ஒரு சான்றாக விட்டு வைத்தோம். பின்னர் அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? பார்த்து கொள்ளுங்கள், எவ்வளவு கடுமையாக இருந்தது நான் அளித்த வேதனை, எப்படி இருந்தது என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்காக எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா? ஆத் சமுதாயத்தினர் பொய்யென வாதிட்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள், அப்போது எப்படி இருந்தது நான் அளித்த வேதனை, மேலும் எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நீடித்த துர்ப்பாக்கியத்திற்குரிய ஒரு நாளில் நாம் கடுமையான புயல் காற்றை அவர்களின் மீது அனுப்பினோம். அது மக்களை வேகமாக தூக்கி எறிந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரீச்ச மரத்தின் தடிகளைப் போன்று ஆனார்கள். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான்னு பாத்தீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பு கிட்ட உதவி தேடினதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எப்படி காப்பாத்துனா, எப்படிப்பட்ட கப்பலை தயார் பண்ண சொன்னான், அதுல இருந்து அவங்களை எப்படி பாதுகாத்தான் அப்படிங்கிறத சொல்லி, அந்த மக்களை எப்படி அழிச்சாங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நீங்க அவங்கள நம்முடைய கண்காணிப்புல அழகான முறையில பாதுகாத்தோம். இதுல எல்லாம் அறிவுடைய மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அழகான சான்றுகளை பெறுவாங்களா, அறிவுரைகளை பெறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து இந்த சூரா கமர்ல 4 தடவை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றான். நாம இந்த குர்ஆன அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியா அமைச்சிருக்கோம். இதுல அறிவுரையை ஏற்றுக்கொள்ள யாராச்சும் இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். 3 பேர் இருக்கோமா? நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். யா அல்லாஹ், நாங்கள் இருக்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த அறிவுரையை அழகான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வை குடி யா அல்லாஹ், அதன்படி வாழக்கூடிய மக்களாக எங்களுக்கு ஆக்கி வை யா அல்லாஹ், அதற்குரிய சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு அமைச்சு குடி யா அல்லாஹ், எங்கள் கல்வியெல்லாம் இந்த அழகிய உபதேசத்தை ஏற்று யா அல்லாஹ், நாங்கள் வாழ்வதோட பிறருக்கு இந்த உபதேசத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு லேசாக்கி இலகுவாக்கி கொடுப்பான் இல்லையா? அடுத்த ஆறு சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க இப்படித்தான், அவங்களுக்கு எச்சரிக்கை வந்துச்சு, ஆனால் என்ன செஞ்சாங்க? அந்த துர்பாக்கியமான அந்த ஒரு நாளை கடுமையான புயல் காற்று அவங்கள்ட்ட அனுப்பி அந்த மக்கள்கிட்ட அது அந்த காத்து தூக்கி வீசி ஒவ்வொருத்தரையும் அப்படி வேரோட புடுங்கப்பட்ட பேரிச்ச மரம் மாதிரி தூக்கி அடிச்சிச்சு. ஏன்னா உபதேசத்தை ஏத்துக்கறல இல்ல. அடுத்துமா
பார்த்து கொள்ளுங்கள், எப்படி இருந்தது நான் அளித்த வேதனை, எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்காக எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். பின்னர் அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? சமூத் சமுதாயத்தினரும் எச்சரிக்கைகளை பொய்யென வாதிட்டார்கள். மேலும் கூறலானார்கள், நம்மிலுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரையா நாம் பின்பற்றி செல்வது? அவரை பின்பற்றி செல்வதற்கு ஏற்றுக்கொண்டோமே ஆனால் நாம் வழிகட்டு போய்விட்டோம், நமது புத்தி பேதலித்து விட்டது என்பது அதன் பொருளாகும். இறைவனின் அறிவுரை அருளப்படுவதற்கு நமக்கு மத்தியில் இவர் ஒருவர்தான் இருக்கின்றாரா என்ன? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான் பாருங்க. அந்த மக்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்க எப்படி இருந்துச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்திருந்த வேதனை, என்னுடைய எச்சரிக்கை. இப்படித்தான் மற்ற மக்களுக்கும் தீமை செய்யும் போது, பாவம் செய்யும் போது இதெல்லாம் தண்டனைகள் நிறைவேற்றப்படும். என்னுடைய எச்சரிக்கை இதெல்லாம் பார்த்து கவனமா இருங்க. அடுத்தும் அல்லாஹ் திருப்பி சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரையா இந்த குர்ஆன்ல கொடுத்திருக்கான். இது அழகான முறையில எளிய முறையில நீங்க புரிஞ்சு விளங்கி வாழ்றதுக்கு யாராச்சும் இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இருக்கோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு புரிந்து நிறைவேற்கூடி யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சமூக கூட்டத்தை எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான். மேல அவங்க சொன்னாங்க, என்னது இந்த தனிப்பட்ட இந்த மனிதனையா பின்பற்றுறது? இவரை பின்பற்றினா நம்ம வழிகட்டு போயிருவோம், நமக்கு புத்தி வீணா போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா இருந்தாங்க. இறைவனுடைய அந்த அழகான அறிவுரைய அவங்க மறுக்கக்கூடியவர்களா, ஏற்காத மக்களா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஓகே ஜவாஹிரா, ஜஸாக்கல்லாஹ் ஹைராடா. நாம் நம்முடைய தூதரிடம் கூறினோம், நாளைய தினம் இவர்களுக்கு தெரிந்துவிடும் யார் வடிகட்டிய பொய்யர் தற்பெருமைக்காரர் என்று. நாம் பெண் ஒட்டகத்தை இவர்களுக்கு சோதனையாக ஆக்கி அனுப்புகின்றோம். எனவே இப்போது சற்று பொறுத்திருந்து பாரும் இவர்களின் கதி என்னவாகிறது என்று. தண்ணீர் இவர்களுக்கும் ஒட்டகத்துக்கும் இடையே பங்கிடப்படும் என்றும் ஒவ்வொருவரும் தம் முறை நாளில் தண்ணீருக்கு வரவேண்டும் என்றும் இவர்களுக்கு அறிவித்து விடும். இறுதியில் அவர்கள் தங்களுடைய ஆளை அழைத்தார்கள். அவர் இந்த பணியை முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒட்டகத்தை கொன்றுவிட்டார். பிறகு பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தது நான் அளித்த வேதனை, எவ்வளவு உண்மையானவையாக இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நம்முடைய தூதர்கிட்ட கூறணும், நாளைய தினம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு பொய்யரா இருந்தா, தற்பெருமை பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு சோதனையா ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுத்தோம். ஆனா அவங்க அதுலயும் வரம்பு மீறக்கூடிய மக்களா இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? அவங்கள அழிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்திய சொல்லி காட்டுறான். அடுத்ததா, நாம் ஒரே ஒரு ஓசையைத்தான் அவர்களின் மீது அனுப்பினோம். உடனே அவர்கள் தொழுவத்தில் மிதித்து நசுக்கப்பட்ட வைக்கோல் போல் ஆகிவிட்டார்கள். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்துள்ளோம். அறிவுரை பெறுபவர் எவரேனும் இருக்கின்றாரா? லூத்தின் சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யென வாதித்தார்கள். நாம் கல்மாரி பொழியும் காற்றை அவர்கள் மீது ஏவினோம். லூத்தின் குடும்பத்தினர் மட்டுமே அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். நாம் நம்முடைய அருளினால் இரவின் பின்னேரத்தில் அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தோம். இவ்வாறே நாம் கூலி வழங்குகின்றோம் நன்றி செலுத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும். லூத் தம்முடைய சமூக மக்களுக்கு தம்முடைய தண்டனையை குறித்து எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லா எச்சரிக்கைகளையும் சந்தேகமானவை என கருதி எள்ளி நகையாடி கொண்டிருந்தார்கள். பின்னர் அவருடைய விருந்தாளிகளை பாதுகாப்பில் இருந்து அவரை விலகி இருக்க செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள். இறுதியில் நாம் அவர்களுடைய கண்களை அவித்து விட்டோம். சுவையுங்கள், இப்போது நாம் அளிக்கும் வேதனையும் என்னுடைய எச்சரிக்கைகளையும். அதிகாலையில் ஒரு மாபெரிய வேதனை அவர்களை வந்தடைந்தது. சுவையுங்கள், இப்போது நாம் அளிக்கும் வேதனையையும் என்னுடைய எச்சரிக்கைகளையும். நாம் இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்துள்ளோம். எனவே அறிவுரை பெறுவதற்கு எவரேனும் இருக்கின்றாரா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமுதாயத்தையும் சொல்லி, அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் மறுத்துச்சு, அதற்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்லி முடிச்சதோடு அல்லாஹ் தஆலா இந்த அழகான இந்த வசனத்தை சொல்றான். இந்த குர்ஆனை நம்ம அறிவுரை பெறுவதற்கு அழகான வழிமுறையா அமைச்சிருக்கிறோம். இதுல அறிவுரை பெறுவோர் இப்போ நீங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? இந்த சமுதாயத்துல பத்தி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் சொன்னமே, அவங்க மறுக்கக்கூடியவர்களா இருந்தாங்களே, அவங்கள எப்படி நம்ம அழிச்சோம் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி மத்த இப்போ அடுத்து அவங்களுக்கு வந்த விருந்தாளிகளை தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட
மாறு செய்யணும்னு நினைச்சாங்க. நம்ம அவங்களை என்ன செஞ்சோம், அவங்களுடைய கண்கள்லாம் அவிச்சிட்டோம். யாதான் முட்டையை அவிக்கிறோம்ல அந்த மாதிரி. சுப்ஹானல்லா, அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயா, இப்ப சுவைங்க என்னுடைய வேதனைய அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில ஒரு பெரும் வேதனை அவங்கள வந்து அடைச்சிச்சு. நீங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க நம்முடைய வேதனையை, எச்சரிக்கையை, சொன்னதெல்லாம் கேட்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இது நம்முடைய குர்ஆன், நம்முடைய வேதம், நம்முடைய அறிவுரை, இது எளிமையானதா அமைச்சிருக்கோம். அறிவுரை பெறக்கூடிய மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய வசனத்தை பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைராடா. படிங்க இப்போ. மேலும் ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் எச்சரிக்கைகள் வந்திருந்தன. ஆனால் அவர்கள் நம்முடைய சான்றுகள் அனைத்தையும் பொய் என்று வாதித்தார்கள். இறுதியில் நாம் அவர்கள் அனைவரையும் பிடித்துக் கொண்டோம். யாவரையும் மிகைத்த வல்லமை மிக்க ஒருவன் பிடிப்பதை போன்று. என்ன, உங்களுடைய நிராகரிப்பாளர்கள் அவர்களை விட சிறந்தவர்களா? அல்லது வான்மறைகளில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு ஏதும் எழுப்பப்பட்டு இருக்கிறதா? அல்லது நாங்கள் ஒரு பலமிக்க குழுவினர் ஆவோம், எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்று இந்த மக்கள் கூறுகின்றார்களா? இந்த குழு அதிவிரைவில் தோல்வி அடைவதையும் அனைவரும் புறமுதுகிட்டு ஓடுவதையும் காணலாம். இவர்களின் கணக்கை தீர்ப்பதற்காக உண்மையில் வாக்களிக்கப்பட்ட நேரம் மறுமை நாளாகும். மேலும் அது பெரும் ஆபத்தானது, மிகவும் கசப்பான நேரமாகும். இந்த குற்றவாளிகள் உண்மையில் தவறான கருத்துகளில் உழல்கின்றார்கள். மேலும் இவர்களின் புத்தி பேதலித்திருக்கிறது. இவர்கள் நரக நெருப்பில் முகங்குப்புற இழுத்து செல்லப்படும் நாளில் அவர்களிடம் கூறப்படும், இப்போது சுவையுங்கள் நரக நெருப்பின் தீண்டுதலை. நிச்சயமாக ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட விதிமுறையின்படி படைத்திருக்கின்றோம். மேலும் நமது கட்டளைகளை ஒரே ஒரு கட்டளையாகவே இருக்கின்றது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் அது அமலுக்கு வந்து விடுகின்றது. உங்களை போன்ற பலரை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். பின்னர் அறிவுரை பெறுவோர் எவரேனும் இருக்கின்றாரா? இவர்கள் செய்தவை அனைத்தும் பதிவேடுகளில் பதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் எழுதப்பட்டுள்ளது. மாறு செய்வதை விட்டு விலகி இருப்பவர்கள் திண்ணமாக சுவனங்களிலும் ஆறுகளிலும் தங்கியிருப்பார்கள். உண்மையான கண்ணியத்திற்குரிய இடத்தில் பெரும் அதிகாரம் உடைய அரசன் அருகில். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அற்புதமான வசனங்களை சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபியே, ஃபிரௌனுடைய கூட்டத்தோடைய எச்சரிக்கை உங்களுக்கு வந்துச்சா? அதை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க நம்முடைய வசனங்கள் அனைத்தையுமே புரிந்து வாதிட்டு வந்தாங்க. இறுதியில அவங்க அனைவரையுமே பிடிச்சு கொண்டோம். யாவரை மிகைத்த வலிமை மிக்க ஒரு பிடியா அது இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய சிறந்தவர்களா? அல்லது வான்மறைகள்ல உங்களுக்காக மன்னிப்பு எதுவும் எழுதப்பட்டிருக்கதா? பிறவுனுடைய சமுதாயத்தை விட சிறந்தவர்களாவா இப்ப வாழக்கூடியவங்க இருக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் உறுதிமொழி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? அல்லது ஒரு பலமிக்க ஒரு குழுவினராகவும் எங்களை நாங்களே காப்பாத்தி கொள்ளுவோம்னு இந்த மக்கள் சொல்றாங்களா? நபி என்னத்து சொல்றாங்க சொல்லுங்க. இந்த குழு அதி விரைவில் தோல்வி அடையும். அனைவரும் புறமுதுகிட்டு ஓடுறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா ராவனுடைய சமுதாயம் அந்த ஒரு கூட்டத்தை விட வலிமை வாய்ந்தவங்க எல்லாம் இல்ல. ஏதோ வரத்து கௌரவமா பேசுறாங்க. இவங்க பாருங்க புறமுதுகிட்டு ஓடதான் போறாங்க. இந்த இதுல வந்து படிப்பினை பெற்றாங்கன்னா ஈடேற்றம் இருக்கு, இல்லாட்டினா தோல்விதான். இவர்களுடைய கணக்கை தீர்ப்பதுக்கு உண்மையிலேயே வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு. அதான் மறுமை நாள். அது பெரும் ஆபத்தான மிகவும் கசப்பான நேரம். யாருக்கு? நிராகரிப்பவர்களுக்கு, பொய்கின்று வாதாடக்கூடியவர்களுக்கு, இறைவனை மறுத்தவர்களுக்கு. இந்த குற்றவாளிகள் உண்மையில தவறான கருத்துலதான் இருக்கிறாங்க. இவங்களுடைய புத்தியெல்லாம் பேதலிச்சு போச்சு. இவங்க வந்து நரக நெருப்புல முகம் குப்புற இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த நாள்ல இவங்க கிட்ட சொல்லப்படும், சுவைங்க நரக நெருப்போட தீண்டுதலை இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் ஒரு குறிப்பிட்ட விதியின்படிதான் படைச்சிருக்கோம். உங்களுக்கு நம்ம கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான் இருக்குது. அது கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள அமலுக்கு வந்துடும். வரலங்கிறீங்களா? வந்தா தாங்க மாட்டீங்க. உங்களை போன்ற பலரை நம்ம இது மாதிரிதான் அழிச்சிருக்கோம். பின்னர் அறிவுரை பெறுவோர் யாராச்சும் இருக்கிறாரா?
இந்த அறிவுரை எல்லாம் கேட்டு, இந்த ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு, ஆது கூட்டம், சமீத கூட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொருத்தரையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல வாழ்ந்த ஃபிரௌன், இந்த சமுதாயத்துல எல்லாம் உங்களுக்கு படிப்பினை இருக்கு. அதுல இருந்து படிப்பினை பெறக்கூடியவங்க இருக்கிறீங்களா? இவங்க பேசுற அனைத்தையுமே நபியை நம்ம பதிவேட்டுல பதிவு பண்ணி எழுதிக்கிட்டு வர்றோம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், சின்னது பெருசு எந்த ஒரு விஷயத்தையுமே விடல, எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா செயல்படுங்க, கவனத்தோடு வாழுங்க, பேணுதலோட நடந்துக்கங்க. ஆனா இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னத்தின் வ நஹர், அல்லாஹ் சொல்றான், மாறு செய்யறதை விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிச்சயமா சொர்க்கத்துல ஆறுகள்ல தங்கி இருப்பாங்க. அது மட்டுமா, உண்மையான கண்ணியத்திற்குரிய இடத்துல பெரும் அதிகாரமுடைய அரசனுக்கு பக்கத்துல, ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஒரு அழகான சுப செய்தி பார்த்தீங்களா? அவங்களுக்கு சொர்க்கம், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம், அங்கு அழகான உயர்தரமான கண்ணியமான இடம். எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதிகாரமுடைய அரசனுக்கு பக்கத்துல, அல்லாஹுக்கு பக்கத்துல. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எங்கள் அனைவருக்கும் கொடு யா அல்லாஹ். அதற்கான அமல்களை செய்யறதுக்கு எங்களுடைய கல்விக்கு ஈஸியாக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்திற்கு உணர்வு கூடிய அல்லாஹ், சிந்தனையை கூடிய அல்லாஹ், படிப்பினை கூடிய அல்லாஹ். இதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெற்று யா அல்லாஹ் ரப்பே, கண்ணியத்திற்கு உன்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ். எங்களுக்கு உற்றார் உறவினர் சந்ததிகள் யா அல்லாஹ், எங்கள் மக்கள் யா அல்லாஹ், முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடு ரப்பே. யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, நீ எவ்வளவு அற்புதமான வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறாய் ரப்பே. அந்த வரலாறுகள் இருந்தெல்லாம் படிப்பினை பெறக்கூடியவர்களா ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை அறிவுரை பெறுவதற்கு லேசாக்கி இருக்கிறபே. இந்த குர்ஆனை அழகிய முறையில் படித்து விளங்கி மனநமிட்டு யா அல்லாஹ் சிந்தித்து யா அல்லாஹ் இதை பிறருக்கு மக்களுக்கு எட்டி வச்சு யா அல்லாஹ் நல்ல அமல் செய்து உன்னுடைய பொருத்தத்தையும் அன்பையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரும் நீ ஆக்கால் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.